டியூஸ்டே ப்ரீ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? நேற்று அமெரிக்க மார்க்கெட் எல்லாமே ஒரு ஹியூஜ் செல் ஆஃப் நடந்திருக்கு. நம்ம டவ் ஜோன்ஸ் S&P 2% மேலேயும் நாஸ்டாக் 4% மேலேயும் ஃபாலோ இருந்தது. அமெரிக்கா ஏற்கனவே டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணி அவர் ட்ரேட் வார் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா உண்மை. சைனா, கனடா, மெக்சிகோ மற்றும் ஐரோப்பா யூனியன் மேல ஏகப்பட்ட டாக்ஸ் விதிச்சுக்கிட்டே இருந்தாரு. இது போக அவர் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டர் அமெரிக்காவில இருந்து செயல்பட்டா இன்னமும் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறதுக்காக சில மாற்றங்களை செய்ய போறதா அவர் சொல்லியிருக்காரு. அமெரிக்க பொருளாதாரம் மந்த நிலை எட்டுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் எந்த பதிலுமே தெரிவிக்கல. அப்புறம் எந்த பதிலும் தெரிவிக்காதனால அமெரிக்க பொருளாதாரம் மந்த நிலை எட்டும் அப்படிங்கிற பேனிக்ல அமெரிக்க மார்க்கெட் ஃபுல்லா ஹெவியா செல்ல ஆரம்பிச்சிருச்சு. இந்த பேனிக் ஏசியா மார்க்கெட்டையும் தொடர்ந்து செல்ல பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்க பொருளாதாரம் அப்படிங்கிறது வேகமா வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதாரம். அவங்களே மந்த நிலையில் இருக்கிறப்போ அது உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா உண்மை. இதுல நாஸ்டாக் குறிப்பா 4% மேல ஃபாலோ ஆனது காரணம் டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே அடுத்த டேரிஃப் வார்ல அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. இந்தியாவில் அதிகமாக அவுட் சோர்சிங் பண்றாங்க. அதை ஒருவேளை அவங்க டாக்ஸேஷன் பண்ணா திரும்ப எல்லா ஜாப்ஸும் அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டி வரும். காஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணா அது எஃபெக்டிவா இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால நாஸ்டாக்ல இருக்கிற டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹியூஜா ஃபாலோ இருந்தது. ஏஷியா டவ் 1.5% ஃபாலோ இருக்கு. ஜப்பான் மார்க்கெட் நிக்கி 1.5% ஃபாலோ இருக்கு. சைனா மார்க்கெட் ஹாங்செங் 0.28% ஃபாலோ இருக்கு. எஸ்ஜிஎஸ் நிஃப்டி 0.3% ஃபாலோ இருக்கு. இப்ப இருக்கிற 22,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். இந்த லெவலுக்கு மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா அது பெரிய ஸ்ட்ரெண்ட்ல தான் இருக்கும். என்ன இருந்தாலும் MSC பிரகாரம் மார்க்கெட் கொஞ்சம் ரிகவர் ஆயிட்டு தான் ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்கு. எனக்கு 22,500 ஹெவி பையிங் வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 22,550 கிட்ட வந்துட்டு திரும்ப மார்க்கெட் ஃபாலோ ஆகிற மாதிரி தான் கண்டிஷன்ஸ் இருக்கு. இருந்தாலும் அமெரிக்காவில் ஏற்பட்ட பேனிக் செல்லிங் காரணமாக இந்திய மார்க்கெட்லயும் ஒரு பேனிக் செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சிச்சுவேஷன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் MS and STL ஃபுல் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.